லேடிஸ் கிட், சிஸ்டர் நதியா, சிஸ்டர் பரிமலா, சிஸ்டர் பவித்ரா, சிஸ்டர் ஏஞ்சலின், சிஸ்டர் கவிதா, சிஸ்டர் லியோனா மற்றும் சிஸ்டர் உன்னதா. அவங்கள கரங்களை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணலாம். எல்லோரும் கிறிஸ்மஸ்க்காக கிளம்பி எப்படி போகிறாங்க, கிறிஸ்மஸை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க காமிக்க போகிறாங்க. ஆராதிப்போம் 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 ஆராதிப்போம். இன்னைக்கு வேற கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன். எப்படி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம மட்டும்தான் இருக்கணும். யாருமே மேக்கப்பில் தள்ளி விட்டுறணும். நம்ம அப்படியே மேக்கப் பண்ணணும், போகணும். பாஸ்டர் ஐயா வேற சீக்கிரமாக வர சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிற டைமுக்கு நம்ம போகணும்னு இல்லை, பட் கிளம்புவோம். டைமுக்கு ட்ரை பண்ணாதான் ஒரு 1 hour டிலே வரணும் போவோம். கண்ணாடி ஓகேவா தான் இருக்கேன், இருந்தாலும் டச் பண்ணுவோம். பண்ணிக்கிட்டே இருந்தாலும் போத மாட்டேங்குது. ட்ரெஸ் புதுசாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் கண்ணாடியில் மட்டும் கிளாமர் கம்மியாகவே இருக்கு எப்போவுமே. பூ வச்சுக்கணும், எல்லாரும் நம்மளை தான் பார்க்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். எப்படி ஒரு 1 hour 8 மணி சொன்னார், 9:30 ஆயிடுச்சு. இப்போ போனால் எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்களான்னு கரெக்டாக தெரியலை. கிளம்புவோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு போஸ்ட்டை போட்டு ஸ்டோரியை போடுவோம். அப்போ தான் ஓகேவாக இருக்கும். வெளியே போனால் வேற பொல்யூஷனில் கிளாமர் கம்மியாயிரும். நதியா, யாரு? நாதாமா உன்னோட ஏசப்பா. ஏசப்பாவா? அவரோட பர்த்டேக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அவரு இங்க வந்தாரு. ஆமா, நீங்களா? உங்களை பார்க்கல, உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணாதான் கிளம்பி ரெடியா இருக்கு. நீங்களே அதுக்குள்ள வந்துட்டீங்க. ஆமாம்மா, எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்தேன். இந்த வழியாக வந்து உன்னை பார்த்தேன். நீ ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுறம்மா. அழகா இருக்கணுங்களா? ஆமாம், அதுக்கு தான் மேக்கப். இல்லை, உங்களுக்கு தான் செலிப்ரேஷனுக்காக தான் நான் மேக்கப்பே பண்ணேன். ஏதோ கிளம்பிட்டேன், கிளம்பி போயிட்டே இருக்க போகிறேன். ஏம்மா அந்த பைபிள் எடுத்துட்டு போமா. எடுத்துப்பேன். மேக்கப் ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துப்பேன், அதையும் எடுத்துப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா பாஸ்டர் ஐயா வேற கேட்பாரு. அவரை எப்படி மேனேஜ் பண்ணலனாலும் முடிய மாட்டேங்குது. இப்படிதானே முக்கியமாக போச்சு. சரி போவோம். நீ எடுக்கிறது பைபிள் இல்லைம்மா, மேக்கப் கிட்டு. எடுத்துட்டேனே. ஓ, இதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்ல. மேக்கப் ஐட்டம் நமக்கு வேண்டாம். இதெல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு போவோம். பாஸ்டர் ஐயா கிட்ட போய் என்ன போய் சொல்கிறதுன்னு தெரியல. போனால் போய் சொல்லி ஏமாத்திரலாம் பைபிளை வச்சுட்டு. மணி 8 ஆகுது. இவளை 7 மணிக்கு போக சொன்ன மீன் வாங்க இன்னும் காணும். மீன் வாங்க போனாரா இல்லை மானை பிடிக்க போனாரானே தெரியல. என்ன, மேரியக்கா சொன்ன மாதிரி தானே சிக்கன் பிரியாணி வச்சேன், ஆனால் ஒரு வாசமே வரலையே. என்னவா இருக்கும்? காஷ்மீரி சில்லி பவுடர் போட மறந்துட்டேன். அதான் கலரும் கம்மியாக இருக்கு போல. இங்கே இருக்கா? அப்பா, கிடச்சிருச்சு ஒரு வழியா. நல்லா சாப்பிடணும். மணி வேற 8 ஆக போகுது. இந்த பிள்ளைங்களும் இன்னும் தூங்கிட்டு இருக்குது. எப்போ சர்ச்சுக்கு போகிறதுன்னு தெரியல. சர்ச்சுக்கு போயே 3 மாதம் ஆச்சு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காவது போகலான்னு பார்த்தா அதுக்கும் இவர் லேட்டாக வராரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. பிரியா, யாரு? நாதாமா உன்னோட ஏசப்பா வந்திருக்கு. ஏசப்பா நீங்களா? ஆமாம்மா, எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்தேன். நீ ரொம்ப அழகா சமையல் பண்ணி கொண்டாடுறியே, இன்னும் கிளம்பலையா? இதுவும் கிளம்பிட்டேன் ஏசப்பா. பிரியாணி செஞ்ச உடனே தம்மை போட்டு வந்துடுறேன் ஏசப்பா. என்னது தம்மா? நேஷ்னல் டேக்கே போக வேண்டியது இந்த ஜபல் ஹஃபீத்து கேன்சல் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி எப்படியாவது ஜபல் ஹஃபீத் போய் நைட் ஒரு பார்பிக்யூ போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட வேண்டியது தான். இந்த கிறிஸ்டி என்ன பண்ணுறான்னு தெரியல. போன வாரமே சொல்லியாச்சு, வந்தாலும் என்னன்னு தெரில. ஒரு ஃபோனை பண்ணி பார்ப்போம்.
என்ன எடுக்க மாட்டேங்கிறா? வந்துட்டேன்டி, எப்படி இருக்க? நல்லா ஏ இருக்கியா? நல்லா இருக்கேன், உனக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டு இருந்தா அதான் எடுக்க முடியல. சரி சரி பரவாயில்ல. என்ன ரெடியா போலாமா? கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் தானே, போலாம் வா. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமா? ஆமா. ஜபல் ஹஃபீத்டி. எடி அங்கெல்லாம் போக வேணாண்டி, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் முக்கியம், அங்க போலாம் நம்ம. ஏய் நேஷனல் டேலேருந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோண்டி, போலாம் வா. வேண்டாண்டி, நமக்கு அதான் முக்கியம், நம்ம அங்க போய்க்கலாம். ஏய் வருஷம் கிறிஸ்மஸ் வந்துட்டு தானடி இருக்கு, போலாம் வா. அதுவும் என்னமோ கரெக்ட் தான், ஏசப்பா இங்க தானே இருக்க போறாரு, நம்ம அப்புறமா அதைத்தான் சொல்றேன், கிளம்பு வா போலாம். பிள்ளைங்களா எல்லாம் எழுந்துருங்க, சர்ச்சுக்கு போகணும், நேரம் ஆகுது. 8 மணி சர்வீஸு, அதனால நம்ம ஒரு 7:30 மணிக்காச்சும் சீக்கிரம் போகணும். எழுந்துருங்க. ஏசப்பா வாங்க ஏசப்பா. பரவாயில்லையே, என்ன கண்டுபிடிச்சிட்டியே. ஏம்மா ரொம்ப நேரமா ஆர்வமா சர்ச்சுக்கு கிளம்புற, என்னம்மா காரணம்? ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு எல்லா நன்மையும் செய்திருக்கீங்க, அதனால உங்கள் பிறப்பை நாங்கள் சர்ச்சில் போய் கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம் ஏசப்பா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. என் மேல உண்மையான அன்பு வச்சு நீ என்னை ஆராதிக்கிற வருவதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த வேளையில் அவர் ஏன் இந்த மண்ணில் மனிதனாக பிறந்தார் காரணத்தை தெரிஞ்சுட்டு கொண்டாடணும்னு விரும்புகிறார். அவர் நம்மளை எப்படி பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, வறுமையிலிருந்து விடுவித்து பரலோக வாழ்க்கையை கொடுத்தாரோ அதே போல நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கும் கொடுக்கணும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? என் பிரியமான பிள்ளைகளே, நான் உங்கள் தகப்பனாகிய தேவன். நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவும் என் அன்பினை நீங்கள் பூர்ணமாக அனுபவிக்குமே நான் இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே இந்த பூமியில் மனிதனாக பிறந்தேன். நான் உங்கள் மேல் வந்த எல்லாவித தண்டனையும் சுமந்து தீர்க்கிறேன். ஆதலால் நீங்கள் எதையும் சுமக்க தேவையில்லை. பரலோக சுக வாழ்வை எந்த தடையின்றி நீங்கள் அனுபவிக்க முடியும். நான் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன். என்னோடு தடையின்றி நீங்கள் பேச முடியும். என்னுடைய வழிநடத்துதலை உங்கள் வாழ்வில் பூர்ணமாக அனுபவிக்க முடியும். இந்த எல்லாவித நன்மைகளையும் அளவில்லாமல் நீங்கள் அனுபவியுங்கள். பிறருக்கு இந்த நற்செய்தியை அறிவியுங்கள். அவர்களையும் அனுபவிக்க செய்யுங்கள். இதோ மறுபடியும் சீக்கிரமாய் வருகிறேன் உங்களை அழைத்து செல்ல. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும்